திங்கக்கிழமைக்கு உண்டான குரூட் ஆயிலுடைய லெவல் என்ன மாரி இம்பேக்ட் ஆக போகுதுன்னு நம்ம வந்து எந்தெந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு 99% வந்து ஃபெப்பை வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணி எப்படி நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், அதனால் ஆனால் அக்யூரசி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எந்த இடத்துல என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுது அப்போ நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். அதனால் இந்த குரூட் ஆயிலினுடைய மேபி யாரும் அந்த குரூட் ஆயிலினுடைய லெவலில் வந்து வீடியோவாக யாரும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதனுடைய கமெண்ட்ஸும் ஃபாலோவர்ஸும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் ஈவினிங் செஷன்லேயோ இல்லை மதியம் ஆஃப்டர்நூன் 12:30க்கு ஒரு மொமெண்டம் இருக்கும், அந்த மொமெண்டம் செஷன்லேயோ நான் கொடுப்பேன். சரிங்களா? இந்த குரூட் ஆயிலினுடைய செஷனில் இப்போ அதனுடைய லெவலில் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, இது எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்ற கேட்டகரியில் நம்ம பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய வீக்லி லோ இதேமாரி டைப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே செட்டிங்ஸில் போனீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வீக்லி ஆகி நீங்கள் செட்டிங்ஸை சேஞ்சப் பண்ணிட்டீங்கன்னா அதை பண்ணிவிட்டு சில பேர் அடிக்கடி தள்ளி பார்க்குறதுனால கொஞ்சம் லைன்ஸு சேஞ்சப் ஆகும், அதனால் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓவராலாக ட்ரெண்டு வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபெப்பை ட்ரா பண்ணுறோம். அந்த ஃபெப்பு ஹைலேருந்து லோ வரைக்கும் இதனுடைய லோ. அப்போ லோனா அப்போ எது வரைக்கும் இதனுடைய மிட் பாயிண்ட். இப்போ 100 ரூபானா அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 50 ரூபான்னு சொல்கிறோம். அதனால் இது ஒரு மிட் பாயிண்ட் ஒரு லாக் பண்ணிக்கோங்க. அதனுடைய ஹையே லாக் பண்ணிருக்குங்க. அதுக்கப்புறம் அதனுடைய 127% வீக்லி 127. அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல் இதில். ஏன்னா மந்த்லி கேண்டில் கவரேஜ் ஆகலை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்சூட் லெவல், எஃப்ஐஸுக்கு உண்டான இன்சூட் லெவல் 78%. இதில் இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ டே கேண்டிலில் மாற்றும் போது அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுதுன்னா, டே கேண்டிலில் அதனுடைய கேண்டிலில் மிட் பாயிண்ட் டேவுடைய ஹையை வந்து பிரேக் பண்ண முடியலன்னா அது எப்படி வரப்போகுதுன்னா இதிலேருந்து இது கீழே. அப்போ இதுக்கப்புறம் வரும்போது மட்டும்தான் இதை சஸ்டெயின் பண்ண முடியலன்னா இதனுடைய வீக்லி லோவும் அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கரெக்டாக சொல்லலாம் பாருங்கள். இப்போ வந்து இதனுடைய ஃபெப்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். நாளைக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் டே ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியாச்சு ஃபெப்பு. அப்போ ஃபெப்பை ட்ரா பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு இம்பேக்ட் ஆக போகுதுன்னா, நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஓப்பனான அன்றைக்கி இதில் சஸ்டெயின் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா இதனுடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இது இன்சூட் லெவல் 78%. அப்போ இது வந்து ஃபர்தராக ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய ரெஸ்டண்ட்டாக இருக்கும். வீக்கிலினுடைய மிட் பாயிண்ட் வந்து ரெஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே வந்து டவுன் ஆக போகுதுன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரீவியஸ் டே உடைய ஹையை சஸ்டெயின் பண்ண முடியல, இன்சூட் லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியலனா ஃபஸ்ட்டினுடைய சப்போர்ட்டாக இதனுடைய மிட் பாயிண்ட் இருக்கும். அப்போ மிட் பாயிண்ட் இருக்கும்போது அதனுடைய ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லி லோ வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது. செகண்ட் அட்டெம்ப்டில் இப்படி போயிட்டு திருப்பி லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது இதனுடைய லெவலில் எடுக்கணும். இதே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம். ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம என்ன மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புல் கேண்டில் மாதிரி தான் இருக்குது. அதாவது இதனுடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஃபெப் லெவலில்
ஃபெப் லெவலில் இதனுடைய ஐயை பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணது. அதுக்கு 2 நாளினுடைய ட்ரேடிங் செஷன் உள்ளே வந்திருக்கு. ஆக மொத்தமாக இது ஒரு ரெஸ்டாரண்ட் 127 எப்பவுமே ரிவர்சல் எடுக்கும். ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு புல் பேக் ஆகிட்டு திருப்பி அகெயின் போகும்போது வால்யூமோடு இருக்கும்போது இதனுடைய ரெஸ்டாரண்ட் கரெக்டாக ஃபாலோ ஆகும். அப்போ இதனுடைய ரெஸ்டாரண்ட்டில் திருப்பி ஃபர்தராக ஃபாலோ ஆகிட்டு இது அப்சைடுக்கு உண்டான மொமெண்டம் கொடுக்கும். அப்போ நம்ம எப்படி இதனுடைய ப்ரைஸை வந்து நம்ம ஒரு எதிர்பார்க்கலான்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், யாருக்கும் நான் செபி ரிஜிஸ்டரில் நான் உங்களை மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர் தான், யாருக்கும் எதுவும் கால்ஸோ டிப்ஸோ எதுவும் கொடுக்குறதில்ல, சரிங்களா? கமாடிட்டி வரல. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் பொறுத்தவரைக்கும் ரவுண்ட் ஃபிகராக மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ ரவுண்ட் ஃபிகர்னால் இது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ எந்த லெவலில் வரும்போது நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அப்போ இதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ டே கேண்டிலில் நம்மளுக்கு என்ன ப்ரைஸில் வந்தால் நம்மள ஒரு இம்பேக்ட் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வீக்காக மந்த்து எந்த இடத்துல இருக்குது, வீக் எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பார்த்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அதனுடைய ஐடியாஸ்லாம் நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து இந்த வாரத்தினுடைய வீக்லி லோ, சரிங்களா? 186 ரூபா. அப்போ ப்ரீவியஸ் உடைய கேண்டிலில் நம்மளுடைய லோ இப்போ நம்மளுடைய இம்பேக்ட் என்னென்னா ஒரு டவுன் ஆகிட்டு கூட இது ஃபர்தராக சப்போர்ட் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் வரும்போது ஒரு இம்பேக்ட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோ, இது வீக்லுடைய லோ, இதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் ஆகும். அந்த இம்பேக்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்தராக இந்த 176 அப்படி இல்லைனா 181 அது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமா, யாரையும் பை பண்ண சொல்ல, யாரையும் எதுவும் சொல்ல, டிப்ஸோ கால்ஸோ எதுவும் தர்றதில்ல. அதனால் இதை வந்து ஃபர்தராக யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்குள்ளே வருது கேண்டிலே. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்குள்ளே வரும்போது அதனுடைய இம்பேக்ட்டு என்ன மாதிரி இருக்க போகுது, அப்போ இதுலேருந்து எங்கே இதுவாக போகுது. அப்போ இந்த ப்ரீவியஸ் டேவுடைய லோவுக்கே வரல, அப்போ என்ன மாதிரி எந்த இடத்துல நம்மளுக்கு இதுவாக பண்ணால் அப்போ அதனுடைய ஹையை கட் பண்ணும்போது அந்த ஹைக்கு உண்டான இம்பேக்ட் இருக்குல்ல. அப்போ அந்த ஹைக்கு உண்டான இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த ஃபெப்பை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் டேவுடைய அந்த மெயின் சேட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும், அதில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். அப்போ இங்கேயும் பிரேக் அவுட் கொடுக்கும்போது அதனுடைய ப்ரைஸும் கிராஸ் ஓவர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு உண்டான ஒரு என்ட்ரி. அது எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அப்கமிங் டேஸில் நான் 1 by 1 நான் கொடுத்துட்டு வரேன். ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் இருக்குது, யூடியூப் சேனலில் இருக்குது. இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இம்பேக்ட் உண்டான 99% வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அக்யூரசி நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், சரிங்களா?